வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. சத்தமாக இருந்தால் போதுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப மிருதுவான இந்த மாதிரி ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து கேழ்வரகு, கம்பு, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, கொண்டக்கடலை எல்லாத்தையுமே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டிலேயே தயார் பண்ண சத்து மாவு. இதுலேருந்து 1 கப் அளவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவன வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரையில் மண்டு தூசி இருக்காது, அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. தேங்காய் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் அப்படி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த கேழ்வரகு மாவு இருக்கிறனால கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்குங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாதிரி திக்காக நல்லா கரைச்சிக்குங்க. இப்போ இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இது ஊறினா தான் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கேழ்வரகு மாவு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு குழிப்பணியார சட்டியை வச்சு காய வச்சுருக்கேன். சூடாகிடுச்சு. இதில் நான் வந்து எண்ணெய் நெய்யும் கலந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த குழியில் இது மாதிரி ஊற்றிக்கிங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குழிப்பணியாரம். நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி சத்து மாவு இருந்ததுன்னா டக்குன்னு செய்யலாம். நீங்கள் இதுக்காக மாவு அரைக்கவோ கரைக்கவோ தேவையில்லை. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சத்து மாவு இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். வீட்டில் இனிமேல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு இந்த எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி வீட்டில் டெய்லி இது மாதிரி ஒன்று ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. பாருங்கள், உங்களுக்கு அழகாக வருது பாருங்கள். நல்லா திருப்பி விடுறதுக்கும் நல்லா வருது. திருப்பி விட்டுருங்க. இப்போ இதை ஊற்றிட்டு 1 நிமிஷம் அடுப்பை லோவில் வச்சே நீங்கள் இதை வேக வச்சு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நான் இன்னொரு பேட்ச் ஊற்றிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு இப்போ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி சத்து மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் அதை பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பஞ்சு மாதிரி நல்லா உள்ளே நல்லா வெந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.